எல்லா பெண்களுக்குமே கிச்சனில் பாத்திரம் கழுவுறது அப்படின்னாவே பிடிக்காத ஒரு வேலையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாரத்துக்கு ஒரு சோப்பு காலியாகிட்டே இருக்கும். அதை எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம சரி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மிகவும் பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். நம்ம பொதுவாக வந்து பாத்திரம் கழுவ போகிறோம் அப்படின்னாவே ஏதாவது சஃபீனா அப்படி இல்லைனா சோப்பு இந்த மாதிரி பொருள்லாம் நம்ம வச்சு க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நம்ம எப்போதுமே கிச்சனில் வந்து ஒரு சோப்பு வாங்கி நம்ம வந்து விளக்க செய்வோம். அந்த மாதிரி விளக்காமல் இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா சோப்பு வந்து நமக்கு ரொம்பவே மிச்சமாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி எக்ஸோ சோப்பு தான் ஒரு சோப்பு எடுத்திருக்கேன். இதோட விலை பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். இந்த சோப்பு வந்து நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து 10 நாளைக்கு வர சோப்பு ஒரு 2-3 நாளே அப்படியே வந்து கரைஞ்சி கொலப்பு தன்மையாகிடும். அதை வந்து நம்ம வந்து 1 மாதம் வரைக்கும் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம வந்து காய் சீவர கிரேட்டர் தான் இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். இந்த மாதிரி கிரேட்டரில் நம்ம துருவி எடுக்கும்போது நல்லா பவுடர் ஃபார்மில் நமக்கு வந்து கிடைக்கும். இதை ஃபுல்லாக நம்ம துருவ போகிறது கிடையாது. ஒரு சைடு மட்டும் தான் நம்ம வந்து இதை துருவி எடுக்க போகிறோம். ஓரமாக வந்து ஒரு போர்ஷனை வந்து மட்டும் வந்து நம்ம துருவி எடுத்தாச்சு பாருங்கள். இந்த நம்ம கொஞ்சோண்டு தான் வந்து சோப்பை துருவி எடுத்தோம். இந்தளவு வந்து நமக்கு வந்து பவுடர் கிடச்சிருக்கு பாருங்கள். இதுவே வந்து நம்ம ஒரு வாரம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். போதுமானது. இதை தான் வந்து நம்ம ஒரு வாரம் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னோடு குட்டி பவுலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு இது கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து நல்லா வந்து அந்த சோப்பு தூள் வந்து நல்லா கரைஞ்சி போயிடும். இதுவே நம்ம நார்மல் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அந்தளவு கரையாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நம்ம இது கூட வந்து தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா நமக்கு லிக்விட் ஃபார்மில் கிடைக்கும். இதுக்காக வந்து நம்ம கடைகளில் போய்ட்டு பாத்திரம் கழுவுறதுக்கு லிக்விட்லாம் நம்ம தனியாக வாங்கி பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம். பாத்திரம் கழுவுறதுக்கு சோப்பு அப்படின்னா ஒரு 10 ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டு போயிடலாம். அதுவே லிக்விட் வாங்கணும் அப்படின்னா வந்து விலையெல்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? அதனால் நம்ம வந்து லிக்விடாக வந்து இந்த மாதிரி சோப்பில் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே டைமில் டக்குன்னு நமக்கு வந்து வேலையை முடிச்சு நம்ம வந்துட்டே இருக்கலாம். இதுவே சோப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நம்ம தொட்டு தொட்டு கழுவுற மாதிரி இருக்கும். இந்த லிக்விட் வந்து அழகாக வந்து நம்ம பாத்திரத்தில் ஃபுல்லாக தெளிச்சு விட்டோம் அப்படின்னாவே வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து கழுவிட்டு போயிடலாம். இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து ஜூஸ் பாட்டில் 10 ரூபா பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த பாட்டில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. அந்த பாட்டிலோட மூடியில் வந்து ஒரு 4-5 ஓட்டை போட்டுட்டிங்க அப்படின்னா வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து ஒரு 4-5 ஓட்டை நான் வந்து போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா நம்ம டேரெக்டாக வந்து பவுலில் இருந்து நம்ம ஊற்றும் போது வந்து அப்படியே கீழே வழிஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு டம்ளரை எடுத்துகிட்டு அதில் இருந்து நம்ம வந்து பாட்டிலில் ஊற்றும் போது ஈஸியாக ஊற்றும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பாட்டிலில் வந்து அந்த லிக்விட் வந்து சேர்த்தாச்சு. ஏன்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு போர்ஷன் திருவிட்டு நம்ம இதே ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து மறுபடியும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து ஒரே சோப்பை அப்படியே வச்சு பயன்படுத்தும் போது சீக்கிரமாக வந்து அது வேஸ்ட் ஆகிடும். அதே டைமில் வந்து வாரத்துக்கு ஒரு சோப்பு அப்படிங்கிறதுனால 4 வாரத்துக்கு 4 சோப்பு வாங்கி நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து செலவும் மிச்சம். அதே டைமில் கால் கடுக்க நின்று நம்ம வந்து பாத்திரம் கழுவணும் அப்படிங்கிற வேலையும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லிக்விட் பாட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதோட மூடியில் வந்து ஒரு 4-5 ஓட்டையும் நம்ம வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் கழுவிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதில் இருக்கிற வேஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு டஸ்ட்பின் கவரில் எடுத்து போட்டுடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் பாத்திரத்தை லைட்டாக வந்து நம்ம கழுவிட்டோம் அப்படின்னா வந்து பாத்திரம் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் வந்து அழகாக தண்ணி ஃபுல்லாகவே கீழே வடிச்சிட்டு நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸ்ப்ரே பாட்டிலில், அந்த லிக்விடை அழகாக அந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈவனாக வந்து எல்லா பாத்திரத்துலேயும் நமக்கு வந்து அழகாக அந்த லிக்விட் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம வந்து லிக்விட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு டைம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து லிக்விடு நம்ம தெளிச்சிட்டு கொஞ்சமாக வந்து ஸ்க்ரப்பரில் கொஞ்சம் ஊற்றி விட்டு நம்ம கழுவுனாவே எவ்வளோ பாத்திரமாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து நம்ம கழுவி முடிச்சிடலாம். இதுக்காக வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து தொட்டு தொட்டு வந்து அதை கழுவணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதுவே நம்ம வந்து சோப்பு வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அதை ஒவ்வொரு டைம் நம்ம வந்து தொட்டு தொட்டு விளக்கிட்டே இருக்கிறதுனால அதிகமாக வந்து கரைஞ்சி குழகுழப்பு தன்மையாகி அது சீக்கிரமாக வந்து ஒரு வாரத்திலேயே வந்து அந்த சோப்பு வந்து கரைஞ்சி போயிடும். இதனால் நம்ம வாரம் வந்து ஒரு சோப்பு வாங்குற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கான ஒரு சின்ன டிப் தான் இது. நம்ம ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒவ்வொரு டைம் வந்து நம்ம தொட்டு வந்து விலக்கி கழுவணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதனால் வந்து நம்ம டக்குன்னு வந்து வேலையை ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். கால் கடுக்க என்ன நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம விலைக்கு கழுவணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக அந்த மாதிரி விலைக்கு கழுவுனீங்க அப்படின்னா வந்து நமக்கு வேலையும் மிச்சம். அதே டைமில் நம்ம கால் வலியும் நமக்கு இல்லாமல் இருக்கும். டென்ஷனும் இல்லாமல் நம்ம ஈஸியாக வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி வந்து சோப்பை நம்ம துருவி வந்து லிக்விட் ரெடி பண்ணி கழுவும் போது நமக்கு லிக்விட் அப்படியே நம்ம தெளிச்சு விட்டு ஈஸியாக விலக்கி கழுவிடலாம். ஒவ்வொரு டைமும் நம்ம விலக்கி கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? இந்த ஐடியா ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சோப்பை வச்சு அப்படியே வந்து நம்ம விலக்கி கழுவும் போது அந்த ஒரு சோப்புமே கொலகொலப்பாக ஆகி வந்து ஒரு 10 நாளைக்கு வர்ற சோப்பு ஒரு 4 நாளைக்கே வந்து கொலகொலப்பாகி அப்படியே வந்து கரைஞ்சி போயிடும். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து தேங்காய் உடைக்கிறதுக்கு அருவாலாம் நம்ம வந்து சில டைமில் இருக்கும், சில நேரத்தில் இல்லாமலும் இருக்கும். அந்த மாதிரி இல்லாத டைமில் நம்ம இந்த தேங்காயை வந்து எப்படி உடைக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் தான். நம்ம வந்து பொதுவாக வந்து தேங்காய் உடைக்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் இளங்காயாக இருந்துச்சு அப்படின்னா வந்து டக்குன்னு நம்ம வந்து எந்த பொருளை வேணாலும் வச்சு உடைச்சிட்டு போயிடலாம். ஆனால் கொஞ்சம் முத்து தேங்காயாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை உடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அருவா வச்சு உடைச்சாலுமே அதை வந்து உடைக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த பொருளை வச்சு நம்ம வந்து உடைக்கும் போது வந்து சூப்பராகவே நமக்கு வந்து தேங்காய் வந்து உடஞ்சிரும். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் உடைக்க போகிறோம் அப்படின்னாவே அதில் இருக்கிற நார் ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்துடணும். கொஞ்சமாக நார் இருந்தாலுமே அந்தளவு வந்து அது அழகாக வந்து உடையவே உடையாது. தேங்காய் கண்ணா பின்னான்னு அப்படியே வந்து தெரிச்சு போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கத்தி வச்சு அதில் இருக்கிற நார் ஃபுல்லாகவே நம்ம அழகாக வந்து சுரண்டி எடுத்துடலாம். இப்போ சூப்பராக வந்து நம்ம வந்து நாரை எடுத்தாச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா தேங்காவில் பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள், ஒரு 3 கோடு வந்து இதில் இருக்கும். அந்த கோடை வச்சு நம்ம தேங்காய் உடைக்கும் போது ஈஸியாக உடைச்சிடும். சில பேர் தேங்காய் உடைக்கும் போது கரெக்டாக உடைச்சிருவாங்க. சில பேருக்கு அந்த கோடு இருக்கிறத நோட் பண்ண மாட்டாங்க. அந்தளவு உங்களுக்கு தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப் தான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்க. தெரிஞ்சு அப்படின்னாலும் ஒன்றும் பரவாயில்ல. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காயை ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து தண்ணியில் வந்து கழுவிக்கணும். இந்த மாதிரி தண்ணியில் நம்ம கழுவும் போது தேங்காய் வந்து நல்லா சமமாக உடையும். அதே டைமில் நம்ம டக்குன்னு உடைக்கும் போதும் வந்து ரொம்பவே சீக்கிரமாகவும் உடஞ்சிரும். சில பேர் நல்லா காஞ்ச தேங்காயை வெறுமனே போட்டு உடைக்கும் போது அந்தளவு உடையவே உடையாது சீக்கிரமாக. கையும் பார்த்திங்கன்னா நமக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால் இந்த மாதிரி நம்ம தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி இளங்காயாக இருந்தாலும் பரவாயில்ல, முத்த தேங்காயாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி வந்து நம்ம நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டுலாம் நசுக்கும் இல்லையா கல், அந்த கல்லை வச்சு இந்த மாதிரி உடைக்கும் போது நமக்கு ஈஸியாக வந்து நம்ம தேங்காய் வந்து உடைச்சிடலாம். இதுக்காக நம்ம அருவா தேடிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எல்லார் வீட்லேயும் வந்து அருவா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில டைமில் வந்து அருவா உடஞ்சி போயிருக்கும், சில டைமில் இல்லாமலும் இருக்கும். அதுக்காக வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இல்லாமல் இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் வந்து இஞ்சி பூண்டு உடைக்கிற கல் இருந்துச்சுன்னா சூப்பராக வந்து பாருங்கள், நம்ம அழகாக அந்த கல்லை வச்சு ஈஸியாகவே உடைச்சாச்சு. எந்தளவு தேங்காய் வந்து முத்தலாக இருக்குது பாருங்கள். அதையும் வந்து நம்ம அழகாக வந்து உடச்சி எடுத்தாச்சு. கண்டிப்பாக வந்து உடைக்க முடியாத தேங்காய் ரொம்ப வந்து முத்தலாக இருக்குது அப்படின்னு நினச்சாலும் நம்ம வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணும்போது ஈஸியாக வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து உடச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம தேவைப்படுற மாதிரி கட் பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணி, உங்களுக்கு சரியாக தேங்காய் உடைக்க வராது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்றீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பாருங்கள், நம்ம சூப்பராக வந்து உடச்சி எடுத்தாச்சு பாருங்கள் தேங்காவை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.